ஹலோ விவர்ஸ், செங்கோட்டையன் கொடுத்த பதிலானது தற்போது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. அதாவது தேர்தல் முடிவுகள் வருவதற்கு இன்னும் ஒரே நாளே இருக்க தற்போது தாவேகாவுக்கு பெரும்பான்மை கிடைக்காவிட்டால் அதிமுகவுடன் கூட்டணி போகுமா என்ற கேள்வியானது தற்போது எழுந்துள்ளது. இதற்கு தான் தற்போது செங்கோட்டையன் பதில் கொடுத்து இருக்காரு. அந்த விஷயங்கள் பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளானது பெரும்பாலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் எனவே கூறியுள்ளன. ஆக்சிஸ் மை இந்தியா 120 தொகுதிகள் வரை வெற்றி பெற வாய்ப்பு உள்ளதாக கணித்துள்ள நிலையில ஒருவேளை தாவேகாவுக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றால் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கப்படுமா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இதற்கு செங்கோட்டையன் பதிலளித்து பேசினார். அதாவது செங்கோட்டையன் செய்தியாளர்கள் சந்திப்புல கூறியது என்னன்னா, இந்த 2026 தேர்தல் வெற்றி என்பது சரித்திரத்தில் இடம்பெறக்கூடிய வரலாறாக அமையக்கூடும். இந்தியாவே வியக்கும். தமிழக மக்கள் அனைவருக்குமே மகிழ்ச்சியான நாளாக அமையக்கூடும். சர்வத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் கர்வத்தையும் சுயநலத்தையும் கட்டுப்படுத்தாத இடமும் அந்த சாம்ராஜ்யம் அழிவதை எவராலும் தடுக்க முடியாது. கருத்து கணிப்புகளை விட மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். உங்கள் வீட்டில் யாருக்கு ஓட்டு போட்டார்கள் என்று உங்களுக்கு தெரியும். குழந்தைகள் முதல் முதன்முறை வாக்காளர்கள் வரை அனைவருமே ஆட்சி மாற்றம் வேண்டும் எனவே நினைக்கின்றனர். இதனால மக்கள் எதிர்பார்த்தபடி விஜய் ஆட்சி அமைப்பார் என்று பேசினார். தொடர்ந்து நயினார் நாகேந்திரன் பேசியது பற்றி கூறுகையில், நயினா நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் இதுதான் அவருக்கு கடைசி தேர்தல். இந்த தேர்தலுக்கு பிறகு நயினார் நாகேந்திரனுக்கு கட்சி பதவி இருக்குமா இல்லையா என்பது தெரியாது. மேலிடம் சொல்லும் என்று பதில் அளித்தார். தாவேகாவுக்கு பெரும்பான்மை கிடைக்காவிட்டால் அதிமுகவுடன் போகுமா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த செங்கோட்டையன், பெரும்பான்மை கிடைக்காது என்ற நிலை இல்லை. 150 முதல் 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம். அதுதான் இந்த தமிழ்நாட்டின் இலக்காக இருக்கிறது. மக்களுடைய மனநிலையும் இப்படிதான் இருக்கிறது. நான் நேற்று கூட மால் ஒன்றிற்கு போயிருந்தேன். அங்கே ஒரு 100கணக்கான பேர் என்னை வரவேற்று பேசினர். விமானத்தில் சென்றேன். அப்போது என் பக்கத்து இருக்கையில் இருந்த சுமார் 15 பேர் என்னுடன் செல்ஃபி எடுத்தனர். இது எல்லாமே வியக்கத்தக்க ஒன்று. இதுவரையிலேயும் நான் காணாத ஒன்றை கண்டேன் என்று அவர் கூறியிருந்தார். எனவே செங்கோட்டையன் கொடுத்த இந்த பதில் தான் தற்போது அரசியல் வட்டாரங்கள்ல பரவலாக பேசப்பட்டு வருகிறது. எனவே உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் தாவேகா இந்த முறை வெற்றி வாய்ப்பு பெறக்கூடுமா? நீங்க இருக்கக்கூடிய தொகுதிகளில் தாவேகா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கா இல்லையா என்பது குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. எத்தனை கருத்து கணிப்புகள் வந்தாலுமே இன்னும் ஒரே நாள் தாங்க இருக்கு. நாளைய நாள்ல பாத்தீங்கன்னா தெளிவாக தெரிஞ்சிடும் யார் ஆட்சியை அமைக்க போறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயமுமே. அது வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இது ஒரு பக்கம் இருக்க, தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 இதுவரை இல்லாத அளவுக்கு கணிக்க முடியாத தேர்தலாக மாறியுள்ளது. இதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுவதே நடிகர் விஜயுடைய தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்துடைய எழுச்சி தான். பல ஆண்டுகளாகவே திமுக மற்றும் அதிமுக ஆகிய 2 பெரிய கட்சிகளுக்குள் நடந்த போட்டியானது இந்த முறை 3 முனை போட்டியாகவே மாறியுள்ளது. இதனால தேர்தலுக்கு முன்பு வரை தெம்பாக இருந்த சில கட்சிகள் தற்போது மிகுந்த பரபரப்புல இருக்கின்றன என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள். மேலும் தமிழக அரசியல் என்றாலேயே திமுக மற்றும் அதிமுக 2 பெரிய கட்சிகளுக்கு இடையேயான போட்டியாகவே இதுவரை இருந்தது. ஆனால் இந்த முறை அந்த பழைய அரசியல் கணக்குகளை முற்றிலுமாக மாற்றியமைக்கக்கூடிய வகையில புதிய சக்தியாக தாவேகா களமிறங்கி உள்ளது. இதுவே தற்போது பலரது கணிப்புகளை சிக்கலாக்கியும் உள்ளது. பொதுவாகவே தேர்தல்களில் வாக்காளர்களுடைய மனநிலையை ஆய்வு செய்து முடிவுகளை கணிக்க முடியும். ஆனால் இந்த முறை யாருக்கு வாக்களித்தீர்கள் என்ற கேள்விக்கு கூட பலர் நேரடியாக பதில் அளிக்காமல் தவிர்க்கக்கூடிய நிலையானது உருவாகி உள்ளது. தமிழக அரசியல் வரலாற்றை பார்த்தால் புதிய கட்சிகள் உருவாகி பெரிய மாற்றத்தை கொண்டு வருவது எளிதான விஷயம் அல்ல. விஜயகாந்த் தொடங்கிய தேமுதிக ஒரு கட்டத்தில் முக்கிய சக்தியாக இருந்தது. அதே போல சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சியும் மெதுவாக
வளர்ச்சி அடைந்து வருகிறது. கமல்ஹாசன் அரசியலுக்குள்ள வந்தாலுமே பெரிய அளவுல தாக்கம் ஏற்படுத்தவில்லை. இந்த நிலையில தான் விஜய் நேரடியாகவே 234 தொகுதிகளிலுமே போட்டியிட்டு தனது கட்சியை முழு அளவுல களத்துல இறக்கியுள்ளார். இந்த தேர்தலில் விஜய்க்கு கிடைத்து இருக்கக்கூடிய கவனம் சாதாரணமானது அல்ல. குறிப்பாக இளைஞர்கள், முதல் முறை வாக்காளர்கள் மற்றும் பெண்கள் மத்தியில அவருக்கு ஒரு தனி ஆதரவு அலையானது உருவாகி இருக்கலாம் என்று அரசியல் நிபுணர்கள் கருதுகிறார்கள். மேலும் திமுக எதிர்ப்பு மனநிலை கொண்ட வாக்குகள் அதிமுக அல்லது மற்ற கட்சிகளுக்கு செல்லாமல் தாவேகா பக்கம் திரும்பி இருக்கலாம் என்ற மதிப்பீடுமே உள்ளது. தற்போது வெளியாகியுள்ள பல தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை சராசரியாக எடுத்து பார்த்தால் திமுக கூட்டணி சுமார் 120க்கு அருகில் இடங்களை பெறும் எனவும், அதிமுக கூட்டணி 60 முதல் 80 இடங்கள் வரை பெறும் என்றும் கூறப்படுகிறது. அதே நேரத்தில் தாவேகா 20க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் கணிக்கப்படுகிறது. இந்த எண்ணிக்கையே அரசியல் கணக்குகளை முற்றிலுமாக சிக்கலாக்கி உள்ளது. ஏனெனில் ஒரு கட்சிக்கு தனி பெரும்பான்மை கிடைக்காமல் இருந்தால், அதாவது 118 இடங்கள் எட்டாமல் இருந்தால் அடுத்த கட்டத்தில் கூட்டணி அரசியல் முக்கியமாக மாறும். அப்போது 20 அல்லது 30 இடங்கள் கொண்ட கட்சி கூட ஆட்சியை நிர்ணயிக்கக்கூடிய முக்கிய சக்தியாக மாறிவிடும். இதுவே கிங் மேக்கர் என்ற அரசியல் நிலை. அந்த வகையில் விஜயின் தாவேகா இந்த தேர்தலில் கிங் மேக்கராக மாறுமா என்ற கேள்வியானது அதிகமாக எழுந்துள்ளது. ஒருவேளை தொங்கு சட்டமன்றம் உருவானால் எந்த கட்சிக்குமே பெரும்பான்மை இல்லாத சூழல்ல தாவேகா ஆதரவு யாருக்கு கிடைக்கிறதோ அவர்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பானது அதிகரிக்கும். அதனால விஜயின் அரசியல் முக்கியத்துவமானது திடீரென உயரக்கூடும். ஆனால் இதற்கு எதிராக ஒரு கருத்துமே உள்ளது. தமிழகத்தில் மக்கள் பொதுவாக தெளிவான தீர்ப்பை வழங்குவார்கள். தொங்கு சட்டசபை அரிது என்றே பல அரசியல் பார்வையாளர்கள் கூறி வருகிறார்கள். அதே நேரத்தில் தாவேகா பெறக்கூடிய வாக்குகள் பெரும்பாலும் அதிமுக வாக்குகளை பாதிக்கக்கூடும் என்பதால அதிமுகவுக்கு இது சவாலாக இருக்கலாம் என்றும் மதிப்பிடப்படுகிறது. முக்கியமாக இந்த தேர்தலில் மிக அதிக தொகுதிகளில் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக உள்ளது. அதற்கு காரணம் 3 முனை போட்டி உருவாகி இருப்பதுதான். இதனால ஒவ்வொரு தொகுதிகளிலுமே முடிவுகள் மாறுபடக்கூடிய சாத்தியம் அதிகரித்து உள்ளது. விஜய் இந்த தேர்தலில் நேரடியாக ஆட்சியை பிடிக்கவில்லை என்றாலுமே அவரது வருகையானது தமிழக அரசியலில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது என்பது மட்டும் உறுதி என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள். மேலும் இது குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்து, நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. மேலும் உங்களுடைய வீடுகளில் விஜய்க்காக ஒரு ஓட்டாவது இருக்கா அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா விஜய் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. அப்படி ஆசைப்படக்கூடியவங்க வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. அதே போல பார்த்தீங்கன்னா இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறுமா, அதிமுக வெற்றி பெறுமா, நாம் தமிழர் கட்சியா இல்லைனா தாவேகா வெற்றி பெறுமா, இது குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் ஷேர் பண்ணிடுங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.